வணக்கம். தமிழ்நாடு 360 செய்திகள். வெள்ளம் அபாய எச்சரிக்கை. கடலூர் மாவட்டம் சுற்று வட்டார கிராம பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அருகிலுள்ள சாத்தனூர் அணை தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான இந்த அணையின் மூலம் 90க்கும் மேற்பட்ட சிறிய பெரிய ஏரிகளும் நீர் ஆதாரம் கிடைப்பதோடு திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களை சேர்ந்த 50,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதியை பெற்று வருகின்றன. சாத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றம் குறித்து 6வது முறையாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சாத்தனூர் அணையில் தண்ணீர் வரத்திற்கு ஏற்ப படிப்படியாக தண்ணீர் வெளியேற்றப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலையில் 5,000 கன அடி முதல் ஆரம்பித்து தற்பொழுது 13,000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வழித்தடங்களான திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. அதனால் வெள்ள அபாய எச்சரிக்கை குறித்து பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி மூலம் கடலூர் மாவட்டத்தின் சார்பாக தகவல் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு 360 செய்திக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் CK ராஜன். தாழ்வான பகுதியில் உள்ள மக்கள் மேடான பகுதிக்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஆற்றில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்கள், குழந்தைகள் ஆற்றினில் குளிக்க அனுமதிக்காதீர்கள். மக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. சாத்தனூர் அணையிலிருந்து உபரி நீர் அதிக அளவில் வெளியேறுவதால் தென்பெண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாய நிலை உள்ளதால் இரு கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. கடலூர்